ஒரு சின்ன மிஸ்டேக்கு எவ்வளோ பெரிய இழப்பை ஏசாவினுடைய லைஃப்பில் கொண்டு வந்தது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி சிந்திக்கலாம். ஆதியாகமும் 25ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் 33ஆம் வசனம் இது ரெண்டையும் நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா, ஏசா வெளியிலேருந்து களைப்பாக வீட்டுக்கு வரும்போது அவருடைய தம்பி யாக்கோபு ஒரு சிவந்த கூழ் ஏதோ ஒரு உணவுப் பொருளை சமைச்சிட்ருப்பார். அதை பார்த்துட்டு இவர் டெம்ட் ஆகி எனக்கு இப்பயே இது வேணும், இல்லைனா நான் செத்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவார். யாக்கோபு அவர்கிட்ட இந்த கூழ் இது உனக்கு வேணும் அப்படின்னா உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு வித்துடு அப்படின்னு சொல்லுவார். இவர் உடனே எனக்கு அது எதுக்கு, நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ஒரு சாதாரண டெம்பரவரி ஒரு உணவுக்காக எடுத்துக்குவார். அப்போது இது ஒரு சின்ன விஷயம் தானே, இதனால் அவர் எதை இழந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இழந்தது பழைய ஏற்பாட்டில் இருக்காது, அது புதிய ஏற்பாட்டில் தான் சொல்லப்பட்டிருக்கும். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, ஈசாக்கு யாக்கோபை பெற்றான் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவனுடைய சந்ததியை சொல்லும்போது இங்கே இப்படி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இஸ்ரேலர்கள் அவங்களுடைய வம்ச வழி வரலாறு சொல்லும்போது முதல் பையனுடைய பேர் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்துல ஏசாவினுடைய பேர் தான் மென்ஷன் ஆயிருக்கணும். ஆனால் ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை ஒரு அற்பமான உணவுக்காக இழந்ததுனால அவருடைய பேர் இந்த இடத்துல வராமல் போயிடுச்சு. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சிற்றின்பங்களுக்கு நம்ம ஆசைப்பட்டு நாம் அழைக்கப்பட்டிருக்கிற நம்ம இருக்கிற மேன்மையான ஒரு விஷயத்தை அற்பமான விஷயங்களுக்காக நம்ம தியாகம் பண்ணிட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு விட்டு கொடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா, நாமளும் நாளைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சந்ததியில் அவருடைய கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் அப்படிங்கக்கூடிய மேன்மையான அந்த பேரை அடைய முடியாமல் போயிடும். ஆகவே நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ஜாக்கிரதையாக பார்த்தா மட்டும்தான் இந்த ஓட்டத்தை நம்ம வெற்றிகரமாக ஓடி முடிக்க முடியும்.